அந்த காலத்து சித்தர் எப்படின்னாக்கா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர் ஒருத்தர் பண்ணார். அந்த சித்தர் பண்ணதை அந்த காலத்தில் எழுத்தாணி தான், எழுத்தாணியில தான் எழுதணும். அது மணல்ல தான் பழிபடும். அந்த எழுத்தாணி வச்சு அந்த எழுத்தாணியில பனை ஓலை, அதுதான் புக்கு. பனை ஓலையில் தான் புக்கு. அதில் எழுத்தாணி வச்சு எழுதணும் அந்த காலத்தில். அந்த மாதிரி அவர் எழுத்தாணியில் எழுதி ஒவ்வொரு ஆசனத்தையும் பேர் சொல்லி எழுதி சான்ஸ்கிரிட்டில் எழுதினார், சமஸ்கிருத மொழியில் எழுதினார். எழுதி அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி பெங்களூர் சுந்தரமையங்கார்னு ஒரு பிராமின்ட்டு அந்த ஓலைச்சுவடி கிடைக்குது. அதில் எவ்வளோ இருக்கோ தெரியாது. அவர் கிடைச்ச பக்கத்தை வச்சு அவர் அதை செஞ்சு பார்த்து யோகாசனம் தான் இப்படி தான் இருக்குமா அதை புக்காக தயாரித்து வெளியிட்டார். அந்த பெங்களூர் சுந்தரமையங்கார் வீட்டில் எங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய தந்தையார் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் செய்கிற பயிற்சி பாட்டு என்னெல்லாம் மாட்டு துரோகத்தை மாட்டை குடி போடுறது, வச்சை போடுறது, சாணம் அல்றது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சுத்த சைவ பிள்ளை. ஏன்னா அப்பா பேர் குஞ்சு பிள்ளை. ஏண்டா குஞ்சு பிள்ளை வேடிக்கை பார்க்குற, வாடா நீ கற்றுக்கடா அப்படின்னு. எங்கள் அப்பா தான் எனக்கு குருநாதர். எனக்கு குருநாதர் வேற யாரும் கிடையாது, என்னுடைய அப்பா தான். தந்தையார் தான் என்னுடைய குருநாதர். எங்கள் அப்பா 104 104 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. நம்புவீங்களா? 104 104. இப்போ இந்த தாத்தாவுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? நீங்களா கெஸ் பண்ணி சொல்லுங்க. 80 இல்லை, 100 எல்லாம் இருக்குமா? 100 அப்படியே. கையை ஊடு அப்படியே ஊடு அப்படியே இப்படி ஒன்று இதை முக்கியமான